ஏகாம்பரம், இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடாரு, வாங்க. வரேன், நீங்க போங்கம்மா. அக்கா போயிட்டா இருக்கா? போக்கா போ, சீக்கிரம் போ. நிறுத்தினீங்க? யாராவது இருக்காங்களான்னு பாரு. யாரும் இல்லக்கா. ஏன் அங்க நிறுத்தினீங்க? என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. மழை நின்றுச்சுக்கா. அக்கா அக்கா இப்ப என்ன பண்ண போறோம்? என்னக்கா பண்ண போறோம்? இங்க இருக்க வேண்டாம். இருடி. சத்தம் போடாத. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். என்னக்கா பண்ண போறோம்? சத்தம் போடாத. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. சத்தம் போடாத. புரிஞ்சுக்கோ. பாடி தூக்கிட்டு போய் எரிச்சிடலாம். பயப்படாத. யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க அங்க அங்க
இரு வர. பார்த்துக்கிட்டு இருக்க பாடி. பார்ட்டிக்கு போயிடலாம். அக்கா ஊசாக்கா நீ நான் சொல்றது கேளு. பார்ட்டிக்கு போயிடலாம். பார்ட்டிக்கு போகணும்னு வச்சுக்கோ. இங்க பாரு, பார்ட்டிக்கு போனா நம்ம அங்கதான் இருந்தோம்னு ப்ரூஃப் கிடைக்கும். புரியுதா? திரும்பி பார்க்காத. என்ன அக்கா நீ அக்கா நீ அக்கா எனக்கு பயமா பயப்படாத. இரு ஒரு நிமிஷம். பயப்படாதானோ? யாராவது இருக்காங்களா பாரு. நல்லா பாரு. யாரும் இல்ல. கையில அனு, இங்க பாரு. நான் சொல்றத கேளு. கொஞ்ச தூரம் நடந்து போலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். அழாதடி, அழாத. அக்கா இருக்கல்ல, வாடி. அழாதன்னா கடிச்சு வச்சுக்கோ. வா.
மிகவும் எதிர்பார்த்த நிகழ்ச்சி துவங்க உள்ளது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களையும் நமது நிறுவனர் தலைவர் திரு MRK அவர்களை மேடைக்கு வருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சார், அந்த பொண்ணு இன்னும் காணோம்? கிளம்பிட்டாங்களா? ஆன் தி வே வந்துட்டே இருக்காங்க சார். அதோடு டைரக்டர் அவர்களையும் ப்ரொடியூசர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த லாலா ஹோம்லேண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான். அது நமது நிறுவனர் திரு MRK அவர்கள் தான். அக்கா வாஷ்ரூம்லயே வாட்ச கட்டி வச்சீங்க? பாரு, எல்லாமே ஒரு காரணமா தான் கழட்டி வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. இல்லக்கா, வா. மேடம், எல்லாம் முடிஞ்சுதா? என்ன பதிலையே காணோம்? சார், நீங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சார், அது வந்து பார்ட்டிக்காக நாங்க வாழ்நாள் முழுக்க கிரிமினல்ஸோட டீல் பண்ற எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சார், நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கல்ல, அதான் பயம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. குடும்ப பொண்ணுங்க என்னதான் நடிகையா இருந்தாலும் முறையா பார்ட்டியில கலந்துக்கிறப்போ கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த லட்சுமி இதோ வந்து விட்டார்கள். ஓகே, நடிகை திருமதி லட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இப்பொழுது திரு MRK அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். இந்த லாலா ஹோம்லேண்ட் இத்தனை வருஷமா செய்யாத சாதனைய இப்ப செஞ்சிருக்கு. போட்ட அத்தனை பிளாட்ஸும் 5 நாள்ல வித்திருக்கு. இந்த அதிசயம் எப்படி நடந்தது? ஒரு விளம்பரம், ஒரே ஒரு விளம்பரம். திருமதி லட்சுமி அவர்கள் நடிச்ச விளம்பரம் வந்த 5 நாள்ல அது வித்து போச்சு. இந்த சாதனைக்கு நான் காரணம் இல்ல, லட்சுமி மட்டும்தான் காரணம். லட்சுமிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து இந்த விளம்பர படத்தின் இயக்குனரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளம்பரத்தை நான் எடுக்கும்போது யானு. லட்சுமி ரொம்ப சரி. கோஆபரேட் பண்ணாங்க. இதோட வெற்றி அப்பவே உறுதியாயிடுச்சு. உங்கள் முன் நடிகை லட்சுமி பேசுவாங்க. சார், நான் பேசுங்க லட்சுமி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளா அவங்க நன்றியை சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வெற்றியின் ரகசியமும் அதுதான். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அனைவருக்கும் கீழே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கணும். யோ காயா சார், அந்த லட்சுமிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாத்தையும் கலந்து வச்சிட்டீல? அதெல்லாம் பக்காவா கலந்து வச்சிட்டேன் சார். அப்புறம் அவ புருஷனுக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சு நம்மள அடி அடின்னு அடிச்சான். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. லட்சுமி கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பானா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சொல்லியிருந்தா இந்த பார்ட்டிக்கு அவ வந்திருக்கவே மாட்டா. அதுவும் சரிதான். ஆமா, எப்படியா சொல்லாம இருப்பா? சார், அடிச்ச காத்துல போன் நெட்வொர்க் எதுவுமே கிடைச்சிருக்காது சார். ம், கரெக்ட். நல்ல வேலை. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு கலந்து வச்ச கூல்ட்ரிங்க்ஸை அவகிட்ட கொடுக்குறோம். அதை குடிச்சதும் அவன் மயங்கிடுவா. அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிட்டு போறோம். அவ மேட்டரை முடிக்கிறோம் சார். சரி, அந்த ரூம்ல கேமராலாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு சார். அதெல்லாம் மட்டும் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா வைங்க, அந்த லட்சுமி அதுக்கப்புறம் பாருங்க நம்ம காலடியிலே விழுந்து கிடப்பானா பாத்துக்குங்களேன். சூப்பர். அடச்சி லட்சுமி, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுமா? மனுஷனா நீ? பொம்பளைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தா இப்படிதான் பேசுவியா? செருப்பாலி அடிப்பா உன்னை நாய். கஷ்டப்பட்டு நடிக்க வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? வெக்கமா இல்ல? வாங்கக்கா. மேடம் உங்களுக்கு டைரக்டர் என்ன பிரச்சனை? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அக்கா ஏக்கா இப்படிலாம் பண்ணீங்க? இதுக்கு தான் நான் இங்க வர வேணாம்னு சொன்னேன். பாரு, எல்லாமே ஒரு காரணமா தான். புரியுதா? வா வா. உங்களுக்கும் ஆர்டிஸ்ட் லட்சுமிக்கு என்ன சார் பிரச்சனை? சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரிலாக்ஸா வா. எதுக்கும் பயப்படாத. நாம இப்போ என்னோட பார்ட்டிக்கு போயிட்டு வரோம். அவ்வளவுதான். இது பாரு, இதுதான் நம்ம 2 பேரோட பதிலா இருக்கணும். புரிஞ்சுக்கணும், சரியா? வா. அக்கா பயமா இருக்குக்கா. முதல்ல உன் பயத்தை தூக்கி ஓரம் போடு. வா, உள்ள போலாம். கேஷுவலா இரானு, மறந்துடு எல்லாத்தையும். சரிக்கா. வா, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் என் ரூமுக்கு போறேன். சரியா? வா. இது பாரு, சத்தம் போடாத. அக்கா யாராவது பாத்துருப்பாங்களாக்கா? யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நீ பேசாம உள்ள வா.